அப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். மகாபெரிவாளோட அதிஷ்டானத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் பல அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு. சொல்லவே வேண்டாம், அப்படி ஒரு அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்கார். இப்போ வரைக்கும் மகாபெரிவா சூட்சம ரூபத்தில் நடமாடின்னு தான் இருக்கார். மணிகண்டன் ஒரு பக்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான கதை இது. மணிகண்டன் என்பவர் தனது நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேற மகாபெரிவா அதிஷ்டானத்துக்கு போன போது அங்கே எதிர்பாராத விதமாக பெரியவாளின் ஃபோட்டோ பூக்களால் அலங்காரம் பண்ணி அவருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சார். மணிகண்டன் மனக்குறையோட காஞ்சி மகாபெரிவா அதிஷ்டானத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்போ அர்ச்சகர் பெரியவா படத்துக்கு சிறப்பு அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். பெரியவா பரமேஸ்வரனோட அம்சம் இல்லையா, உங்களோட வேண்டுதலை நிறைவேற்ற அவர் காலம்பரையே தயாராகிட்டார் அப்படின்னார் அர்ச்சகர். அதே மாதிரி சின்ன கதை இன்னொன்று. காஞ்சி மகா பெரியவா அதிஷ்டானத்தில் பக்தர் ஒருவருக்கு செண்பகப்பூ பிரசாதமாக கிடைத்த நிகழ்வு இது. அவர் பக்தரின் வேண்டுதல்களை நேரில் இருந்து நிறைவேற்றும் அற்புதத்தையும் பார்க்கலாம். மணிகண்டன் என்பவரோட பெண் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு காஞ்சிபுரம் ஸ்ரீமடம் இருக்கிற மகாபெரிவாளோட அதிஷ்டானத்துக்கு வந்து மனசார வேண்டின்றார். அதே மாதிரி அந்த குழந்தை நல்ல மார்க் வாங்கினா உடனே குடும்பத்தோட காஞ்சிபுரம் வந்து அதிஷ்டானத்தை 108 தடவை பிரதட்சணம் பண்ணினா. அவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறப்பயே பெரியவாளோட திருமேனி மீது இருந்த செண்பக பூ கொத்து ஒன்று இவரை குறிப்பார்ப்பது போல கீழே வந்து விழுந்தது. அந்த பூ தனக்கே கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு அவரை மனசில் நினைச்சார். நினைச்ச மாத்திரத்திலேயே தீபாராதனை முடிஞ்ச உடனே அந்த செண்பகப்பூ அவருக்கு பிரசாதமாக கிடச்சிடுத்து. என்ன அற்புதம் பார்த்தேலா, நம்ம மனசில் நினச்சிக்கிறோம், அதை அவர் நடத்தி கொடுத்து விடுறார். காஞ்சி மகா பெரியவா அதிஷ்டானத்தில் நடந்த இன்னொரு அற்புதம், பக்தர் ஒருவரோட மனக்குறையை தீர்க்க பெரியவா நிகழ்த்திய லீலை. ஒருவர் ஸ்ரீமடத்தில் இருக்கிற மகா பெரியவா அதிஷ்டானத்துக்கு வந்த பக்தர் ஒருவர் தன்னோட நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறணும் என்று மனமுருகி வேண்டினார். அப்போ அங்கே வந்த ஒரு வயதான பெரியவர் எதிர்பாராத விதமாக அந்த பக்தருக்கு மிகவும் பிடிச்ச செண்பக பூங்கொத்தை அன்போடு கொடுத்தார். அந்த பூங்கொத்தை வாங்கிட்ட கொஞ்ச நேரத்தில் அந்த பெரியவர் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டார். அது மகா பெரியவாவே தான் நேரடி திருவருள் என்பதை உணர்த்த அந்த பக்தருக்கு கண்கலங்கி நின்றார்.